கவின் செல்வ கணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த ஆணவ படுகொலையை செஞ்ச சுர்ஜித், அதாவது கவினோட காதலியோட தம்பி சுர்ஜித் மேல குண்டாஸ் சட்டம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட அப்பா அம்மா, இந்த சுர்ஜித் மற்றும் இந்த கொல்லப்பட்ட கவினோட காதலி சுபாஷினியோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அந்த எஸ்ஐ கப்புள் சரவணன் மற்றும் சந்தனகுமாரி, ஒரு சில பேர் வந்து கிருஷ்ணகுமாரின்னு சொல்றாங்க. எது உண்மையான பேர்னே தெரியல. என்ன இலவோ அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம பேர் கொடுப்போம், சாதிவெறி கப்புள். அந்த கப்புளை சஸ்பெண்ட் பண்ணி 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க கிட்டையும் அவங்களோட பொண்ணு, அதாவது சுபாஷினி, அதாவது கவினோட காதலி, அந்த பொண்ணு கிட்டையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனை காதலிக்கவே இல்லைன்னு சொன்னதா ஒரு பேப்பர் கட்டு ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது முழுக்க முழுக்க ஃபேக் அப்படின்றது நிறுவனமாயிருக்கு. அந்த பொண்ணு கிட்ட விசாரணை இன்னும் முடியல. அந்த பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் பரவவும் எங்க நம்ம பையன் ஒன் சைடா லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு காதல் தொல்லை கொடுத்தேன், அதனாலதான் வெட்டி கொண்டாங்கன்னு சொல்லி நியூஸை திருப்பிடுவாங்கன்ற பயத்துல அந்த கவின், அதாவது ஆணவ கொலை செய்யப்பட்டான்ல, அந்த பையனோட குடும்பத்தார் பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்ட சாட், அவங்க காதலிக்கும் போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ், இது எல்லாத்தையும் பத்திரிகையில பேட்டி அளிக்கும் போது எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட அவனை காதலிக்கவே இல்லைன்னு அந்த சுபாஷினி சொன்னதா அந்த ஒரு நியூஸ் வெளியான உடனே நான் கூட நம்பிட்டு என்ன நினைச்சேன்னா அந்த திவ்யா இளவரசன் கேஸ் மாதிரி ஆயிருச்சோன்னு நினைச்சேன். ஆனா சுபாஷினி இப்ப வர அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார்ல, அது சம்பந்தமான நியூஸ் எந்த சேனல்ல இருந்தாலும் அதை பத்தின நியூஸ் போஸ்டோட கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த இன்ஸ்டாகிராமத்துக்குள்ள எவ்வளவு ஜாதி வெறி பிடிச்ச ஈன கொலகாரங்க சுத்தி தராங்கன்றது தெரிய வந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறான்னு ஒரு கூட்டம் சொல்லி தெரிவாங்கல்ல, அவங்கள இந்த ஜாதி வெறி பிடிச்ச தற்குறிப்புகளுக்கு சாணியை கொண்டே அடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறான்னு சொல்றாங்க, இல்ல முக்காவாசி பேர் ஜாதி வெறி பிடிச்சவங்கன்றது குறிப்பிடத்தக்கது.